அரவே டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வாரத்தில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நபர் வெளியில போவாங்களா போக மாட்டாங்களா, சேனல் காப்பாத்துமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இதுல இருக்கு. ஏன்னா இந்த ஹோஸ்டினுடைய ஃபேவரட் பர்சனா அவங்க இருக்காங்களே, அவங்கள தூக்கி வெளியில போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இங்க ஓட்டிங், அன்அபிஷியல் ஓட்டிங், நம்ம அபிஷியல் பத்தி பேசல, அன்அபிஷியல் ஓட்டிங்லயே ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒரு நாளைக்கு அவங்க கீழே இருந்தா ஒரு நாளைக்கு அவங்க மேல போறாங்க, மேல இருக்கவங்க கீழே வராங்க. இப்படி வாக்குகள் அப்படிங்கிறது இந்த வருடம் எனக்கு தெரிஞ்சு மக்கள் அன்அபிஷியலா ஓட் பண்ணலையோ, அதிக அளவு அதுல ஈடுபாடு காட்டலையோ, ஓட்டிங்கே இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய நபரே 1,00,000 வாக்குகளை தாண்டறதுக்கு முக்குறாரு. அப்படிதான் இந்த சீசன் இருக்கு. சீசன் அது ஆடியன்ஸுடைய மிஸ்டேக் கிடையாது, சீசனுடைய மிஸ்டேக். யாருமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி மக்கள் மத்தியில போய் சேரலை. இந்த எபிசோடு, இந்த சீசனே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சரிவை தான் சந்திச்சிருக்கே தவிர்த்து ஒரு ஏற்றமும் இல்லை, மக்களுக்கு ஒரு விருப்பமும் இல்லை, அதை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே அவங்க இல்லை. இதுக்கு பேசாத நான் பாக்கியலட்சுமி சீரியலே ஒரு 10 வாட்டி திருப்பி பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா அப்படிதான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. மக்களுடைய ஆர்வத்தை நம்ம எதில் தெரிஞ்சுக்க முடியும்னா ஓட்டிங்கில் தான். எந்த அளவுக்கு மக்கள் இன்வால்மெண்ட்டாக ஓட் பண்ணுறாங்கன்றதுல தானே அது இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, நம்ம ஈஸியாகவே இதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா இருக்காங்க. ஆனா மேலையும் கீழையும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஓட்டிங் சிஸ்டமை நம்ம பார்க்கணும், அன்அபிஷியலாக எப்படி இருக்குன்ட்டு. முதல் இடத்த வழக்கம் போல முத்துக்குமரன் இருக்கிறதுனால முத்துக்குமரன் பிடிச்சிருக்காரு. ஓவராலா இங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரன் மேல மக்களுக்கு அதிக கவனம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு 91,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஆனா 1,00,000 ஓட்டுகளை அவர் தாண்ட முடியல. எப்பயுமே முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி சீசன்லாம் 3 லட்சம் 3.5 லட்சம் அன்அபிஷியல்ல அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சீசன் தான் முதல் முறையாக 1,00,000 பிடிக்கிறதுக்கு கூட முக்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க சேனலோட மிஸ்டேக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கண்டஸ்டன்ஸோடைய சூசிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கு இந்த சீசன்ல. அதனால தான். ஆனாலும் அந்த இப்போ 1,00,000 பேர் ஓட் பண்றாங்கன்னா அந்த 1,00,000 பேரும் முத்துக்குமரனுக்கு ஓட் பண்றாங்கன்னும் போது முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் இருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது சௌந்தர்யா ஆரம்பத்தில் இருந்தே அவங்க பெருசா ஒன்றும் பண்ணலை அப்படின்ற ஒரு பின்பம் இருந்தாலுமே ஓட்டிங்ல அவங்க அதிகமாக தான் இருக்காங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. 2வது இடம் எப்பயுமே அவங்க இப்போ இருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல எப்பயுமே அவங்க வந்துடுறாங்க. அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வாங்கியிருக்கிற ஒரு ஓட்டுக்குமே அப்படியே 50% டிஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க, டிஃபரன்ஸை பாருங்க. 52,000 ஓட்டுகளை இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க சௌந்தர்யா. ஆனா முத்துக்குமரன் 91,000 தாண்டி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்களேன். ஈஸியாக நம்மளால என்ன பண்ணிட முடியும், இந்த நபர் தான் டைட்டில் வினர்ன்றதை நம்மளால சொல்ல முடியும். இந்த சீசன்ல ஹீரோ ஹீரோயின் இல்லை ஹீரோ வில்லன் அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே இல்லை. ஒரே நபர், அந்த நபர் தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 3வது இடத்துல விஜய் விஷால். அவருக்கும் சௌந்தர்யாவுக்குமே ஒரு 10,000 ஓட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. 37,000 ஓட்டு வாங்கியிருக்காரு விஜய் விஷால். 4வது இடத்துல ராணவ் தான் இதுல ஒரு திடீர் புரட்சி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ராணவ் திடீர்னு பூத்த அல்லி மலர் போல ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகி ஒரே நாள்ல அவர் முந்திக்கிட்டு மேலே போறாரு. ஆனால் அவருக்கும் ஓட்டுகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டுகள் தான் இருக்கு. 4வது இடத்துல இருக்கார் ஜாக்லின் ராணவுக்கு கீழே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பாய்ஸ் டீம்ல முத்துக்குமரன் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரோ அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் டீம்ல எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பர்சனாக ஜாக்லின் இருக்காங்க. சௌந்தர்யாவா ஜாக்லினா பார்க்கும்போது சௌந்தர்யா கிட்ட இந்த கியூட்டா பண்றது, இந்த கிரிஞ்சா பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதை மக்களை போய் ரீச் பண்ணுது, மக்கள் விரும்புறாங்க. ஜாக்லின் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவங்க கேமை மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர்த்து தனித்துவமா ஜாக்லின் அப்படின்னு காட்டுற மாதிரி கிரிஞ்சாலாம் அவங்க எதுவும் பண்ணல. அதனாலயும் என்னமோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ராணுவுக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 30,000 தோராயமா. ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்துல தான் முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். பச்சையா ஒரு பிஆர் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருண் பிரசாத். பிஆர் யார்? அர்ச்சனா தான். ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை. அர்ச்சனா போன சீசன்ல நம்ம டைட்டில் வினராக ஆக்கி அழகு பார்த்தோம். அவங்க இந்த மாதிரி பண்ணலாமா? ஏன்னா போன சீசன்ல ஜோவிக்கான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து அவங்க அம்மா வனிதா அவர்கள் பிஆர் வேலை பண்ணாங்க. அதை நம்ம பயங்கரமா எதிர்த்தோம், பயங்கரமான ஒரு விமர்சனத்தை பண்ணோம். ஏன்? இவங்க ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டி. அவங்க உள்ள இருக்கவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது,
வெளியில இருந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போட வைக்க கூடாதுன்றதை நம்ம எதிர்த்தோம். ஆனா அதே வேலையை இன்னைக்கு அர்ச்சனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. ஸோ நம்ம அந்த சீசன்ல ஒருத்தவங்களை இப்படி பார்க்குறோன்னா அந்த பின்பம் வந்து வெளியில் அப்படி இல்லை, மாறுது டோட்டலாக. அருண் பிரசாத்துக்கு அவ்வளோ பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 28,000 ஓட்டுகள். வீட்டில் உட்காந்து டிவிலெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து அந்த வீடியோ ஷூட் பண்ணிலாம் போடுறாங்க. இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு பிஆர் ஒர்க் பண்ணி நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அடுத்ததாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராங்க. இந்த வாரத்தில் நடந்த டாஸ்கில் ராஜகுருவா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க பவித்ரா. எப்பயுமே அந்த ரோல்லேயே வந்து அவங்க பயங்கரமாக மெயின்டைன் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பவித்ரா பண்ணது. ஸோ பவித்ரா வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாக்குகளை அவங்க வாங்கலாம். ஆனால் ஏன் பாருங்கள், அன்அஃபிஷியல் ஓட்டிங்கே அதிகபட்சமாக பாருங்கள் 91,000 தான். அதை தாண்டி மக்கள் ஓட்டு போடுறதுல விருப்பமே இல்லை. இந்த சீசனே மக்கள் மத்தியில் போய் சேரல, மக்கள் பார்க்கல. அதனால தான் இவங்களுக்கு பாருங்கள் 19,000 ஓட்டு வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க. கீழே சொல்கிறேன் நான், ஃபஸ்ட்டு 3 பொசிஷனை தாண்டி மற்றவங்கள நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா தர்ஷிகா கடைசியில் இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு மேலே போய் சுமார் 14,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. தோராயமாக ஒரு 15,000. இந்த வீட்டுக்குள்ளே வந்த முதல் 2 வாரங்கள் டாஸ்கில் நல்ல கவனத்தை செலுத்தி பண்ண தர்ஷிகா அதுக்கப்புறமா ஃபுல்லாக லவ் கண்டென்ட்டில் இறங்கி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறதோட வெளில போகிறது ரொம்ப நல்லது. ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அதுக்கு கீழே ராயன் இருக்காரு. ராயன் வாங்கியிருக்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 14,121 வாக்கு. ரவுண்டாக சொல்ல போனால் ஒரு 15K வந்து வாங்கியிருக்கிறார், 15,000. அதுக்கப்புறமா வர்ஷினி 13,000. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 14,000 வாக்குகள் போயிடுவாங்க. ஆனந்தி அவங்க 13,500 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சாச்சனாவை தான் வந்து நம்ம பார்க்கணும். 13,500 வாக்குகள் அவங்களும் வந்து வச்சுருக்காங்க. சிவகுமாரன், இதில் சிவகுமார் வந்து அவர் தான் இப்போதைக்கு கடைசி பொசிஷனில் இருக்கார். என்னதான் சிவாஜி கணேசனுடைய பேரனா இருந்தாலும் அந்த ஒரு பருப்பு இங்கே வேகாது. அதுக்கு எதுவுமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அவர் ஒன்றுமே பண்ணலை. அது ஒரு சைடு இருக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் லவ் கண்டென்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறது கிரிஞ்சாக இருக்குது, சீரியஸாக கிரிஞ்சாக இருக்குது. ஆனால் சிவகுமார் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக வாங்கியிருக்காரு. இப்போ போட்டி 2 பேருக்கு நடுவில் தான். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 100 வாக்குகள் கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் அன்அஃபிஷியலில் சொல்கிறேன் நான். அப்படி போய்கிட்டு இருக்கு. சாச்சனா, ஆனந்தி, இவங்க 2 பேரில் யார் வெளில போகிறாங்க? நியாயமாக அன்அஃபிஷியல் தான் அஃபிஷியலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா சாச்சனா போகணும். இல்லைனா அன்அஃபிஷியலை விட அஃபிஷியலில் சாச்சனா நமக்கு அதிகமாக இருக்கலாம், தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு முதல் வீக்கில் வந்து 2 நாள்லேயே வெளில போயிடுச்சு. திடீர்னு ஒரு எவிக்ஷன் பண்ணாங்க, வெளில போயிடுச்சு. அப்போ இந்த பொண்ணு வந்து வரணும்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. அந்த பொண்ணு வராமல் இருந்திருந்தாலே மேபி அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு திருப்பி வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு மக்கள் மத்தியில் எடுத்த பேர் ரொம்ப கேவலமாக இருக்கு. இதுக்கு அந்த பொண்ணு வராமே இருந்திருக்கலாம். வந்து டோட்டல் டேமேஜ். ஜோவிகாவை விட ஜூலியை விட பயங்கரமான ஒரு டேமேஜ் வந்து சாச்சனாவுக்கு வந்திருக்கு. அதுக்கான காரணம் முழுக்க சாச்சனா தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சாச்சனா வந்து வெளியில் போய் சோஷியல் மீடியாவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒருத்தர் வந்து சாச்சனா வெளியில் போயிடணும், தயவுசெய்து அந்த பொண்ணை அமுச்சு விட்றீங்க அப்படின்னு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் அது நடக்குமா? கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இது. யாரை சேனல் டிசைட் பண்ணி அனுப்ப போகிறாங்கன்றதான் இங்கே மெயின். ஆனந்தியை வைக்க போகிறாங்களா இல்லை சாச்சனா வைக்க போகிறாங்களா? விஜய் சேதுபதி இதில் வந்து கொஞ்சம் தலையிட்டார் அப்படின்னா நிச்சயமாக சாச்சனா இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணிடுவாங்க. ஆனந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.